லைஃப் இஸ் நாட் ஈஸி இல்லையா? சம்டைம்ஸ் ஹாப்பினஸ், சம்டைம்ஸ் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ், சம்டைம்ஸ் சேட்னஸ், இந்த மாதிரி நிறைய வரும். எவ்வளோ வந்தாலும் நம்ம அதிலேருந்து ஒரு லெசன்ஸ் தான் கற்றுக்கணுமே தவிர ஏன் இப்படின்னு ஒரு விஷயத்தை பற்றி புலம்ப மட்டும் கூடாதுங்க. அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுமே தவிர எனக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு அதை பற்றி மட்டுமே யோசித்தா நம்ம ரொம்ப வீக் ஆயிடுவோம். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அதுதான். நானும் ஒரு காலத்தில் இப்படி தான் இருந்தேன். ஏன் நம்மளுக்கு மட்டும் இப்படி ரொம்ப எல்லாமே ஃபெயிலியர்ஸாக இருக்கே அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம யோசித்தாலும் சரி, அழுதாலும் சரி, புலம்புனாலும் சரி, என்ன நடக்குமோ அது கண்டிப்பாக நடக்கும். ஒரு விஷயத்தை பற்றி ரொம்ப ஃபீல் பண்ணி அதை ஸ்ட்ரெஸ் ஆக்கி நம்மளோட உடம்பை நம்மளே கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக லைஃப்பை அதோட ஃப்ளோவில் போக விட்டுறணும். அதுக்கு என்ன ப்ரிவென்ஷனோ அதை மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஒரு சக்ஸஸ்லேருந்து நம்ம ஃபெயிலியரை நோக்கி போகிறோம் அப்படின்னா அந்த ஃபெயிலியருக்கான ரீசன் என்னென்னு தான் கண்டுபிடிக்கணுமே தவிர நான் ஏன் ஃபெயிலியர் ஆனேன்னு அதை மட்டுமே நம்ம யோசித்து டிப்ரெஷனில் போகக்கூடாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருக்கணும். எல்லாருக்குமே லைஃப் ஈஸியாக இருக்காதுங்க. எல்லாமே ரொம்ப போராடி தான் சில விஷயங்களை கிடைக்கும். அண்ட் போராடி கிடைச்ச எந்த விஷயமும் அவ்வளோ சீக்கிரம் நம்மளை விட்டு போகாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டம் வருது அப்படின்னா அதுக்கடுத்து ஒரு அழகான விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஸோ டோன்ட் திங்க்